பற்றி எரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மின்சார உற்பத்தி தளங்களும் எரிசக்தி தளங்களும் கைத்தொழில் துறை தளங்களும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை பொளந்து கட்டும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ஏவுகணைகளும் அதிகரித்திருக்கக்கூடிய உயிரிழப்புகளும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய குடியிருப்பு பிரதேசங்களும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும். ஈரானுக்கு எதிராக ஒரே நேரத்தில் 3 தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் இந்த சவாலை முறியடிப்பதற்கு முழுமையாக தயாராக இருக்கக்கூடிய ஈரானும் ஈரானினுடைய காத்திருப்பும். அடிமை அரபு தலைவர்களுக்கு ஈரான் அனுப்பியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியும் ஈரானுக்கு எதிராக களமிறங்குவதற்கு தயாராகும் அடிமை அரபு தலைவர்களும். ஈராக்கிலே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஆரம்பித்திருக்கக்கூடிய உச்ச வான்வழி தாக்குதல்களும் இனப்படுகொலை செய்யப்பட்டு வரும் ஈராக்கிய மக்களும். இது ஈரான் அப்டேட்டின் 55வது காணொளியாகும். இன்று மதியம் வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடலாம். இன்றைய தினம் ஐநாவின் மனித உரிமை ஆணையத்தில் அடிமை அரபு நாடுகள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு அமைவாக விசேட அமர்வு ஒன்று நடைபெற்றிருந்தது. குறிப்பாக பஹ்ரைன் நாடே ஐநாவின் மனித உரிமை அமைப்பில் ஒரு முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளது. ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களினால் அதிகளவான பஹ்ரைன் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அரபு நாடுகளுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய ஈரானின் தாக்குதலினால் அரபு நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் அவசரமாக ஈரானுக்கு எதிராக மனித உரிமை அமைப்பானது முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் ஈரானின் இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஐநாவின் மனித உரிமை அமைப்பானது அடுத்த கட்ட தீர்மானங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் பஹ்ரைன் உட்பட ஏனைய அடிமை அரபு நாடுகள் ஒன்றிணைந்து ஐநாவினுடைய மனித உரிமை அமைப்பில் முன்மொழிவுகளை முன்வைத்து இன்றைய தினம் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் அடுத்த வாரம் அடிமை அரபு நாடுகள் ஒன்றிணைந்து ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் ஈரானுக்கு எதிரான இன்னும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையானது தற்போது எதற்கிருக்கின்றது என்றே தெரியாது. 2.5 வருடமாக பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் போது எந்தவிதமான முடிவுகளையும் ஐக்கிய நாடுகள் சபையினால் எடுக்க முடியவில்லை. மேலும் ஐக்கிய நாடுகள் சபையானது எந்தவிதமான அதிகாரமும் இல்லாத அமைப்பாகவே மாறிவிட்டது. அமெரிக்காவினுடைய ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய ஊதுகுழலாகவே மாறிவிட்டது. இப்படியான நிலைமையில் அடிமை அரபுகள் ஈரானுக்கு எதிராக ஐநாவின் பாதுகாப்பு சபையில் எந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாலும் அது ஈரானிய களத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. மேலும் ஈரானுக்கு எதிரான இந்த தீர்மானங்களை பற்றி ஈரானிய தலைவர்கள் கவலைப்பட போவதும் இல்லை. பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாத ஐநாவை பற்றி ஈரானிய தலைவர்கள் கவலைப்பட போவதே இல்லை. அடுத்து இது ஒரு புறம் இருக்க சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருவதாகவும் ஈரானுக்கு எதிரான போரிலே நேரடியாக களமிறங்குவதற்கு நெருங்கி விட்டதாகவும் கடந்த 2 நாட்களாக செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை வீரியப்படுத்த வேண்டும், ஈரானிலே இருக்கக்கூடிய தலைவர்களை படுகொலை செய்ய வேண்டும், அவசரமாக ஈரானின் கதையை முடிக்க வேண்டும் என சவுதி ஜோனி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு தொடர்ச்சியான கோரிக்கைகளையும் அழுத்தங்களையும் வழங்கி வந்தது. இவை தொடர்பாக கடந்த வாரமே நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். ஈரானினுடைய ஏவுகணை திறன்களையும் ஈரானினுடைய ஆயுத திறன்களையும் எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற தேவை சவுதி அரேபியாவுக்கு இருக்கின்றது. இதற்கமைவாகவே சவுதி ஜோனி டொனால்ட் ட்ரம்புக்கு முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்தி வருகின்றார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஸ்னோபி ஏற்கனவே ஈரானுக்கு எதிராக முழுமையான வேலை திட்டங்களில் களமிறங்கியுள்ளது. ஆப்ரஹாம் உடன்படிக்கைக்கு அமைவாக ஈரானுக்கு எதிரான எதிர்ப்பற்றுகளுக்கு எதிரான பலஸ்தீனிய போர்முனைக்கு எதிரான பலஸ்தீனிய காரணத்திற்கு எதிரான எல்லாவிதமான வேலை திட்டங்களிலும் ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்பு பட்டுள்ளது. எனவே தற்போது சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரானுக்கு எதிராக செயற்படுகின்றார்கள் என்பது ஒரு புதிய செய்தி அல்ல. இந்த போரை ஆரம்பிப்பதற்கு முன்பிலிருந்தே சவுதி ஜோனியும் அமீரகத்தினுடைய ஸ்னோப்பியும் இந்த போரை ஆரம்பிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தார்கள். மேலும் இதற்கமைவாக நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்பிடம் அமெரிக்க ஊடகவியலாளர்கள் இவ்வாறு கேள்வி எழுப்பினார்கள். ஈரானுக்கு எதிரான போரிலே நேரடியாக களமிறங்குவதிலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை வீரியப்படுத்துவதிலும் சவுதி அரேபியாவின் MBS உங்களுக்கு ஊக்கம் அளிக்கின்றாரா என அமெரிக்க ஊடகவியலாளர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் கேள்விகளை எழுப்பினார்கள். ஆம், அவர் ஒரு போர் வீரன். சொல்ல போனால் அவர் எங்களோடு ஒன்றிணைந்து போராடுகின்றார். ஈரானுக்கு எதிரான போரிலே அவர் எங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றார் என டொனால்ட்
டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் சவுதி ஜோனி டொனால்ட் ட்ரம்புக்கு முழுமையான ஆதரவை சம்மதத்தினை வழங்கியிருப்பதாகவும் தற்போதைய பொருளாதார ஸ்திரத்தன்மையின்மை அதிகளவான வெளியேற்றம் என்பன தற்காலிகமான விடயங்கள் என்றும் ஈரானை நாங்கள் அவசரமாக முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டால் ஈரானினுடைய அடுத்த கட்ட தலைவர்களையும் படுகொலை செய்துவிட்டால் சரியான தாக்குதல்களை மேற்கொண்டு தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானை சரணடைய செய்துவிட்டால் அதற்கு பிறகு எண்ணெய் விலை தானாகவே குறைந்துவிடும் என்றும் பொருளாதாரமும் ஸ்திரத்தன்மையை அடைந்து விடும் என்றும் சவுதி ஜோனி டொனால்ட் ட்ரம்புக்கு தெரிவித்திருப்பதாகவும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதலுக்கு முழுமையான ஆதரவை சவுதி ஜோனி வழங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஸ்னோபியும் அவசரமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து ஈரானினுடைய அழுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. மேலும் ஈரானுக்கு எதிராக சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் நேரடியாக போரில் களமிறங்குவதற்கும் தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையில் தற்போதைய சூழ்நிலையில் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் அதிகமாக பேசிக் கொண்டிருக்காமல் ஈரானுக்கு எதிரான போரை அவசரமாக ஆரம்பிக்க வேண்டும். சவுதி ஜோனியும் அமீரகத்தினுடைய ஸ்னூபியும் அவசரமாக ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க வேண்டும். பேசி பேசி கருத்துக்களை வெளியிட்டு டொனால்ட் ட்ரம்புக்கு உச்சழுத்தங்களை வழங்கி நேரத்தை வீணடிக்காமல் அவசரமாக இரண்டு அடிமைகளும் ஈரானுக்கு எதிரான போரிலே களமிறங்க வேண்டும். அப்போதுதான் சவுதி அரேபியாவிலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை ஈரானால் மேற்கொள்ள முடியும். பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அடிமை அரபு தலைவர்களின் பொருளாதாரத்தை இலக்கு வைத்தும் பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைவர்களின் மிக முக்கியமான நிறுவனங்களை இலக்கு வைத்தும் முதலீடுகளை இலக்கு வைத்தும் ஈரானினால் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். இவர்களுடைய இந்த வளங்களை முழுமையாக தரைமட்டமாக்க முடியும். மேலும் இவர்கள் பாதுகாத்து வந்த மன்னர் ஆட்சியையும் முடிவுக்கு கொண்டு வர முடியும். சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதன் மூலமாக அவர்களுடைய மன்னர் ஆட்சியும் அரச குடும்பத்தின் செல்வாக்கும் முடிவுக்கு கொண்டு வரப்படும். மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிமைகள் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தால் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் நேரடியாக தரைவழி தாக்குதல்களில் இவர்களுக்கு எதிராக களமிறங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவையும் ஐக்கிய அரபு அமீரகத்தையும் பதம் பார்ப்பதற்கு யமனினுடைய தீப்பிழம்பு காத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இதனால் அவசரமாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அடிமைகள் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து விட வேண்டும். உலகில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இந்த அடிமைகளுக்கு எதிராக ஈரானும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் வழங்கப் போகும் விருந்துக்களை பார்வையிடுவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். மேலும் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து இன்று காலை ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகம் அடிமை அரபு தலைவர்களுக்கு அவசர செய்தி ஒன்றை அனுப்பி வைத்திருந்தது. காத்தமல் அன்பியா தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இந்த செய்தியை அரபு மொழியிலேயே வெளியிட்டிருந்தார். உங்களுடைய பாதுகாப்பிற்காக அமெரிக்கர்கள் ஒரு தோட்டாவையாவது பயன்படுத்துவார்களா? உங்களை பாதுகாப்பதற்காக அமெரிக்கர்கள் வருவார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? உங்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் தோட்டாக்களை செலவிடுவார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இன்னும் அமெரிக்கா உங்களை பாதுகாக்கின்றது என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? அமெரிக்காவின் முதலும் கடைசியுமான நோக்கம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பாதுகாப்பதுதான். அமெரிக்கா முஸ்லிம் நாடுகளை பார்க்கும் போது எண்ணெய் வளத்தையும் எரிவாயு வளத்தையும் செல்வத்தையுமே பார்க்கின்றது. அமெரிக்கர்கள் உங்களுடைய செல்வத்தையும் எண்ணெயையும் எரிவாயுவையுமே பார்க்கின்றார்கள். அவற்றை கொள்ளையடிப்பதற்கே உங்களோடு இருக்கின்றார்கள். 1963 ஆண்டு மற்றும் 1973 ஆண்டுகளில் உங்களுடைய முன்னாள் ஆட்சியாளர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போர் தொடுத்தார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் தோல்வியடைந்து விட்டீர்கள். ஒரு ஒருங்கிணைந்த படை இல்லாததன் விளைவாகவே, ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு இல்லாததன் விளைவாகவே நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை வெல்ல முடியாது என்கின்ற கட்டுக்கதைகளை தற்போது ஈரான் துடைத்தெறிந்து விட்டது. அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற கட்டுக்கதைகளையும் மாயைகளையும் ஈரான் முழுமையாக உடைத்தெறிந்து விட்டது. முஸ்லிம்கள் இவ்வளவு நாளாக கண்ட கனவை ஈரான் நிறைவேற்றி வருகின்றது. அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் மிகவும் பலவீனமானவர்கள் என்பதனை ஈரான் இந்த உலகுக்கு உணர்த்தியுள்ளது. அமெரிக்கா அரபு நாடுகளுக்கு ஒரு பொழுதும் பாதுகாப்பை வழங்காது என்பதனையும் ஈரான் உணர்த்தியுள்ளது. இதற்கு பிறகும் நீங்கள் அமெரிக்காவை நம்ப வேண்டாம். ஆக்கிரமிப்பாளர்களிடமும் எதிரிகளிடமும் நீங்கள் பாதுகாப்பை தேட வேண்டாம். எதிரிகளிடமிருந்தும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்தும் உங்களுக்கு ஒரு பொழுதும் பாதுகாப்பு கிடைக்கப் போவதில்லை. தற்போது நாங்கள் அவசரமாக ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து ஈரானோடு ஒன்றிணைந்து ஒரு பாதுகாப்பு கூட்டணி
கூட்டணியை உருவாக்குவதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆதிக்கத்தை துரத்தி அடித்துவிட்டு ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது. மேலும் இந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இந்த கூட்டணியின் மூலமாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். அல் குர்ஆனை அடிப்படையாக கொண்ட ஒரு இராணுவ கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். மேலும் இந்த இராணுவ கூட்டணியின் பாதுகாவலனாக நிச்சயமாக இறைவன் இருப்பான் என ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரை அடிமை அரபு நாடுகள் ஆரம்பிப்பதற்கு முன்பு ஈரான் இந்த அடிமை அரபு நாடுகளுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய இறுதி செய்தியாகவே இந்த செய்தி பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவின் விசேட கடற்படையும் 3 போர்க்கப்பல்களும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்தினூடாக ஓமான் வளைகுடாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. வருகின்ற வெள்ளிக்கிழமை 5000க்கும் அதிகமான அதிகாரிகளை கொண்டிருக்கக்கூடிய விசேட படைப்பிரிவுகளை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் கடற்படையும் 3 போர்க்கப்பல்களும் ஓமான் வளைகுடா பிரதேசத்தை வந்தடைந்துவிடும். ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலும் தற்போது ஈரானிய கடற்படை எல்லை பிரதேசத்திலிருந்து 1200 கிலோமீட்டர் வரையில் நிலை கொண்டுள்ளது. இந்த 3 போர்க்கப்பல்களும் வருகை தந்ததும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் ஓமான் வளைகுடா பிரதேசத்தில் முழுமையாக களமிறங்கும். இவ்வாறு களமிறங்கக்கூடிய அமெரிக்காவின் கடற்படையானது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஈரானின் கடற்கரை நகரங்களை முழுமையாக கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிக்கும். ஈரானின் ஹெர்முஸ் கடற்கரை பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றுவதற்காகவும் குறித்த கடற்கரை பிரதேசங்களை சிதைப்பதற்காகவுமே அமெரிக்கா இந்த 5000க்கும் அதிகமான விசேட கடற்படை பிரிவுகளையும் போர்க்கப்பல்களையும் களமிறக்கியுள்ளது. வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இவர்கள் முழுமையாக தயாராகி விடுவார்கள் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே போன்று அமெரிக்கா அதனுடைய 82வது ஏர்போர்ன் படைப்பிரிவையும் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்துவதற்கு திட்டமிட்டுள்ளது. 82வது ஏர்போர்ன் படைப்பிரிவில் இருக்கக்கூடிய விசேட தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய 3000க்கும் அதிகமான உயரடுக்கு படை சிப்பாய்களை அதிகாரிகளை மத்திய கிழக்கில் களமிறக்குவதற்கு அமெரிக்காவின் பென்டகன் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த 82வது ஏர்போர்ன் படைப்பிரிவானது அமெரிக்க இராணுவத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விசேட தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய உயரடுக்கு படைப்பிரிவாகும். 18 மணித்தியாலங்களுக்குள் உலகிலே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்திற்கும் சென்று தாக்குதல்களை மேற்கொண்டு குறித்த பிரதேசங்களை கைப்பற்றுவதற்காகவே இவர்கள் சிறப்பு தேர்ச்சி அடைந்துள்ளார்கள். வான்வழியாக பாராசூட் மூலமாக களமிறங்கி விமான நிலையங்கள், முக்கியமான இராணுவ தளங்கள், துறைமுகங்கள் என அனைத்தையும் கைப்பற்றி ஒரு பிரதேசத்தை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கான எல்லாவிதமான பயிற்சிகளும் குறித்த படைப்பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இவ்வாறு அமெரிக்காவின் விசேட தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய 82வது ஏர்போர்ன் படைப்பிரிவை தான் அமெரிக்கா ஈரானின் காக்தீவை கைப்பற்றுவதற்கு களமிறக்கப் போகின்றது. அதே போன்று வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவுக்கு பின்பு சர்வதேச சந்தையை, பங்குச் சந்தையை முழுமையாக இழுத்து மூடிவிட்டு ஈரானின் எரிசக்தி தளங்களையும் மின்சக்தி கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் அமெரிக்க இராணுவமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமும் தயாராகி வருகின்றன. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த 3 தாக்குதல்களையும் அமெரிக்கா ஒரே நேரத்தில் மேற்கொள்வதற்கே திட்டமிட்டுள்ளது. ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 5000க்கும் அதிகமான அமெரிக்க கடற்படையினர் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்க கூடிய ஈரானின் கடற்கரை பிரதேசங்களை, கடற்கரை நகரங்களை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவின் 82வது ஏர்போர்ன் படைப்பிரிவினர் காக்தீவை கைப்பற்றுவதற்கான தாக்குதலில் களமிறங்குவார்கள். மேலும் இதனோடு சேர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அதனுடைய போர் விமானங்களின் மூலமாக ஈரானின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும். இவ்வாறு ஒரே நேரத்தில் இந்த 3 தாக்குதல்களையும் மேற்கொள்வதன் மூலமாகத்தான் ஈரான் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளக்கூடிய பதிலடி தாக்குதல்களை நிறுத்த முடியும் என அமெரிக்க இராணுவம் மதிப்பிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது 3 தாக்குதல்களையும் ஒரே நேரத்தில் மேற்கொண்டு அவசரமாக காக்தீவை கைப்பற்றிவிட்டால் ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மின்சக்தி கட்டமைப்புகளையும் எரிசக்தி கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளாது என்றும், காக்தீவை பயன்படுத்தி ஈரானோடு பேரம் பேசி ஈரானின் இந்த பதிலடி தாக்குதல்களை நிறுத்திவிட முடியும் என்றும், மேலும் ஈரானினுடைய ஒட்டுமொத்த மின்சார மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகளை முழுமையாக தரைமட்டமாக்கி ஈரானை அடிப்பணிய வைக்க முடியும் என்றும் அமெரிக்க இராணுவம் திட்டமிட்டிருப்பதாக களத்திலிருந்து பல தகவல்கள் கசிவடைந்துள்ளன.
இப்படியான நிலைமையில் ஈரானின் IRGC இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற தரைவழி தாக்குதல்களுக்கு மூலோபாய தரைவழி தாக்குதல்களுக்கு பிரசித்தி பெற்ற முக்கியமான தளபதிகளில் ஒருவரான அலி அக்பர் அஹமதியான் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடுகின்றது. அவர்கள் இப்போதுதான் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை பற்றி சிந்திக்கின்றார்கள், திட்டங்களை வகுக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் பல வருடங்களுக்கு முன்பே ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தரைவழி தாக்குதலுக்கு முழுமையாக தயாராகிவிட்டோம். பல வருடங்களுக்கு முன்பே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கும் என நாங்கள் காத்திருந்தோம். அமெரிக்காவின் தரைவழி தாக்குதலுக்காக காத்திருந்து அதற்கான எல்லா விதமான தயார்படுத்தல்களையும் பல வருடங்களுக்கு முன்பே முடித்திருந்தோம். மேலும் பல வருடங்களாக எங்களுடைய போராளிகள் இதற்காகத்தான் காத்திருக்கின்றார்கள். ஒரு விடயத்திற்காக முழுமையாக தயாராகிவிட்டு பல வருடங்களாக அதற்காக காத்திருந்து பிறகு அது நடைபெறும் போது அந்த போராளிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் எவ்வாறு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? எனவே எங்களுடைய பல வருட காத்திருப்பு தற்போது நடைபெறப் போகின்றது. இதனால் அமெரிக்கர்களே, அவசரமாக எங்களை நோக்கி வாருங்கள், அவசரமாக எங்களை நோக்கி வாருங்கள் என ஈரானிய IRGC இராணுவ தளபதி அலி அக்பர் அஹமதியான் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த 3 தாக்குதல்களையும் சவால்களையும் எதிர்கொள்வதற்கு ஈரான் முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. அமெரிக்காவின் கடற்படையினருக்கும் விமானங்கள் மூலமாக களமிறங்க போகும் விமானப்படைகளுக்கும் தரைப்படைகளுக்கும் ஆச்சரியங்களை வழங்குவதற்கு ஈரானிய முப்படைகளும் தயாராகவே இருக்கின்றார்கள். அடுத்து ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் ஈராக்கினுடைய PMF படைகளுக்கு ஈராக்கிய அரசாங்கம் முழுமையான அனுமதியையும் தற்போது வழங்கியுள்ளது. மதியம் வெளியிட்ட காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதாவது அமெரிக்காவுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரிலே ஈராக் முழுமையாக களமிறங்கியுள்ளது. இப்படியான நிலைமையில் தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈராக்குக்கு எதிரான உச்ச வான்வழி தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். ஈராக்கில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எதிராகவும் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இன்று மதியம் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட தாக்குதல்களில் மருத்துவமனை ஒன்று இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் 7க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளார்கள், 20க்கும் அதிகமானோர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈராக்கில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் குடியிருப்பு பிரதேசங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஈராக்கிய மக்கள் இனப்படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களையும் இவர்கள் தற்போது ஆரம்பித்துள்ளார்கள். அடுத்து இன்று காலையிலிருந்து மாலை 6 மணி வரையில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 36 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஏவுகணைகள் மூலமாக பொளந்து கட்டி வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான ஏவுகணைகளை வடக்கு பிரதேசத்தை நோக்கி ஏவியிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே 10க்கும் அதிகமான குடியிருப்பு கட்டிடங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 4 நிலத்திடர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 25க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு ஹிஸ்புல்லாவின் தாக்குதலினால் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நகர சபைக்கு சொந்தமான பல வாகனங்களும் சிதைக்கப்பட்டுள்ளன. அடுத்து தரைவழி தாக்குதலிலே இன்று காலையிலிருந்து கியாம் பிரதேசத்தில் உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த மோதல்களின் போது 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அளித்துள்ளார்கள். அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் கொத்து கொத்தாக அளித்துள்ளார்கள். அடுத்து இன்று மதியம் ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மின்சார கட்டமைப்புகள் இலக்கு வைத்தும் எரிசக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்தும் வீரியமான ஏவுகணை தாக்குதலை ஆரம்பித்தது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மின்சார உற்பத்தி நிலையமான ஹதேரா மின்சார உற்பத்தி நிலையத்தை இலக்கு வைத்து வீரியமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே குறித்த மின்சார உற்பத்தியின் மிக முக்கியமான பிரதேசங்களில் 4 வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. இந்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து டெல் அவீவ் மற்றும் ஹைஃபாவின் பல பிரதேசங்களில் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மேலும் குறித்த மின்சார உற்பத்தி நிலையத்தின் மிக முக்கியமான பிரதேசங்கள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தளத்திலே சேவை செய்யக்கூடிய 4 ஊழியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹைஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டெல் அவீவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கைத்தொழில் கட்டிடங்கள் இலக்கு வைத்தும் கைத்தொழில் களஞ்சிய சாலைகள் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மின் உற்பத்தி தளங்களோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய கைத்தொழில் உற்பத்தி தளங்களுக்கு எதிராகவே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நெகவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கைத்தொழிற்சாலை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த தொழிற்சாலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எரிசக்தி துறையோடு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த காணொலியை பதிவிடும் சந்தர்ப்பத்திலும் ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக வீரியமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.